இங்க எல்லாத்துக்கும் வந்து லேண்ட் டீட்ஸ்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் டைட்டில் டீட்ஸ்லாம் கிடையாதுங்க. எல்லார்ட்டயும் டாக்குமெண்ட்ஸ் கிடையாது. இப்ப நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து ஆண்டாண்டு காலமா இங்க இருக்கிறோம் அப்படிங்கிற நிலத்தில தான் இருப்பாங்க. அதுவும் குறிப்பாக கோயில் நிலங்கள், அ ச இது அ மசூதி நிலங்கள்லாம் அப்படிதான் இருக்குது. அப்படி இருக்கும்போது, நெறைய நிலங்கள் அ இந்த மசூதி, இல்ல வந்து ஜமாத்துக்கு அடியில வரும் நிலங்கள் வந்து ஆண்டாண்டு காலமா அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது வந்து அதுல ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. மக்கள் வசிக்கிறாங்க அப்படின்றதுனால அது வக்ஃப் பை யூஸா இருக்கும். இந்த சட்டம் என்ன பண்ண முற்பட்டுச்சுன்னா, வக்ஃப் பை யூஸ்ங்கிறத நல்லிஃபை பண்ண முற்பட்டுச்சு. அப்பன்னா என்ன? நீ ஏற்கனவே இஸ்லாமியர்கள்ட்ட இருக்க நிலத்த, இல்ல உன்ட்ட டாக்குமெண்ட் இல்ல. அதனால நீ திருப்பி குடு. இத்தனைக்கும் அது வந்து ஆண்டாண்டு காலமா எல்லாரும் இஸ்லாமியர்கள்னு தெரியும். சுத்தி அது ஒரு முஸ்லீம் நெய்பர்ஹுட்ல தான் அது இருக்குது. அது ஏதோ இந்து நெய்பர்ஹுட்ல இருக்கிற நிலத்த இவங்க பறிச்சு வச்சுக்கல. அப்படின்னு இருக்கிற நிலத்தையும் உங்க நெய்பர்ஹுட்டுக்குள்ளேயே போய் உங்கள புடுங்கிட்டு வரதுக்கு தான் இந்த சட்டம் இருக்கு ஒழிய, சச்சார் கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கும் இவங்க நடைமுறைப்படுத்தும் தீர்வு அப்படின்னு சொல்ற எந்த ஒடுக்குமுறைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சச்சார் கமிட்டி சொல்லுச்சா 6 மாசத்துல எல்லாத்தையும் டிஜிடைஸ் பண்ணணும்னு சொல்லுச்சா? 6 மாசத்துல 9,00,000 ஏக்கர நீங்க எப்படி டிஜிடைஸ் பண்ணுவீங்க? நீங்க சாதாரணமா ஒரு மதுரை எய்ம்ஸ்ல அந்த ஒரு நிலத்த வாங்குறதுக்கு எத்தன வருஷம் கோர்ட்ல கேஸ் போட்டு என்ன எவ்வளோ வாதாடுனீங்க? ஆனா 9,00,000 ஏக்கர நீங்க 6 மாசத்துல வந்து எல்லாத்தையும் வந்து ஸ்ட்ரெய்ட்டன் அவுட் பண்ணணும்னு சொல்றீங்களே, இது எவ்வளோ பெரிய ஒடுக்குமுறை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம்.